அம்மா எப்படி நம்மள பார்த்துப்பாங்களோ, அத விட ஒரு படி மேல வந்து இந்த கடுக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய சர்க்கரைய வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வரும். நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது இதுல வைட்டமின் சி சத்து வந்து அதிகமா இருக்கு. இது வந்து நம்ம பான்கிரியாட்டிக் செல்ஸ வந்து பாதுகாக்கக்கூடியது. ஏன்னா அந்த பான்கிரியாட்டிக் செல்ஸ் வந்து ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம உடலுக்கு தேவையான இன்சுலின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரியான ஒரு மூலிகை தான் வந்து நாவல் கொட்டை. இந்த நாவல் கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுமோ, அதே மாதிரியான ஒரு வேலைய தான் இந்த நாவல் கொட்டையும் வந்து செய்யுது அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அடுத்ததா சீந்தில். இந்த சீந்தில் அப்படிங்கிறத வந்து அமிர்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில வந்து சொல்லுவாங்க. இந்த சீந்தில் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகப்படுத்தக்கூடியது. நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள வந்து வெளியேற்றக்கூடியது. கல்லீரல வந்து பாதுகாக்கக்கூடியது. நம்ம உடம்புல கழிவுகள் தொடர்ந்து தேங்கும் பொழுது தான் நமக்கு சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்லாம் வருது. ஸோ அதனால இந்த சீந்தில் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததா மஞ்சள். மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உணவுலயும் நம்ம வந்து சேர்த்துப்போம். மருந்தாவும் நம்ம வந்து சேர்த்துப்போம். இந்த மஞ்சள் அப்படிங்கிறது சர்க்கரை வியாதியோடைய பக்க விளைவுகளா இருக்கிறது. அதாவது நம்மளுடைய நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறது. அதே மாரி சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படுறது. நம்மளுடைய கண் பார்வை வந்து பாதிக்கப்படுது. ரெட்டினோபதி நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான டயபெட்டிக்கோட சைட் எஃபெக்ட்ஸ வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. அதே மாதிரி தான் வெந்தயம். வெந்தயத்தில இருக்கக்கூடிய 4 ஹைட்ராக்ஸி ஐசோலியூசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கார்போஹைட்ரேட் அதிகமா அப்சர்வ் ஆகுறத வந்து இது குறைக்கிறது.